Hi viewers, welcome to our channel. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் பாடத்தில் எக்கனாமிக்ஸில் யூனிட் 1 கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் growth அண்ட் இன்ட்ரடக்ஷன் புக் பேக் ஆன்சர்ஸை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஹோம் லெட்டர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜிஎன்பி ஈக்குவல்ஸ். ஆன்சர் இஸ் சி ஆப்ஷன், ஜிடிபி ப்ளஸ் நெட் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஃப்ரம் அப்ராட். அதாவது ஜிஎன்பி மீன்ஸ் gross national product. Gross national product is the total value of goods and services produced and income received in a year by domestic residents of a country. It includes profits earned from capital invested abroad. அதாவது ஜிஎன்பி அப்படிங்கிறது மொத்த நாட்டு உற்பத்தி அப்படிங்குவாங்க. அதாவது மொத்த நாட்டு உற்பத்தி என்பது அந்நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மதிப்பை குறிக்கும். வெளிநாட்டு முதலீடு மூலம் ஈட்டிய லாபமும் இதில் அடங்கும். அப்போ ஜிஎன்பி அப்படிங்கிறது எதுக்கு சமம் பார்த்தீங்கன்னா ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானத்திற்கு சமம். செகண்ட் கொஸ்டின், நேஷனல் இன்கம் இஸ் ஏ மெஷர் ஆஃப். ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன், டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது நாட்டு வருமானம் அளவிடுவது எதைன்னு பார்த்தீங்கன்னா பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பை. தென் தேர்ட் கொஸ்டின், பிரைமரி செக்டார் கன்சிஸ்ட் ஆஃப். ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன், அக்ரிகல்ச்சர். பிகாஸ் agriculture sector is known as primary sector in which agricultural operations are undertaken. அதாவது முதன்மை துறை எதை உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மையை. அதாவது வேளாண்மை துறையை முதன்மை துறை எனவும் அழைக்கிறாங்க. இதில் வேளாண் சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் விவசாய நடவடிக்கைகள் அடங்கும். ஃபோர்த் கொஸ்டின், டேஷ் அப்ரோச் இஸ் த வேல்யூ ஆடட் பை ஈச் இன்டர்மீடியட் குட் இஸ் சம்டு டு எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் த ஃபைனல் குட். ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன், வேல்யூ ஆடட் அப்ரோச். அதாவது எந்த முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டும் முறை. இந்த முறையில் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் போது இறுதி பண்டத்தினுடைய மதிப்பை கணக்கிடலாம். ஃபிஃப்த் கொஸ்டின், விச் ஒன் செக்டார் இஸ் ஹையஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன் த ஜிடிபி. ஆன்சர் இஸ் சி ஆப்ஷன், சர்வீஸ் செக்டார். பிகாஸ் this sector includes government, scientific research, transport, communication, trade, postal and telegraph, banking, education, entertainment, healthcare and information technology etc. And also this sector is called tertiary sector. அதாவது ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணிகள் துறை. இந்த துறை பார்த்தீங்கன்னா மூன்றாம் துறை அப்படிங்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அரசு, அறிவியல் ஆராய்ச்சி, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வர்த்தகம், தபால் மற்றும் தந்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வங்கி, கல்வி, பொழுதுபோக்கு, சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகள் இருக்கிறதுனால இந்த துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது. சிக்ஸ்த் கொஸ்டின், கிராஸ் வேல்யூ ஆடட் அட் கரண்ட் பிரைசஸ் ஃபார் சர்வீசஸ் செக்டார் இஸ் எஸ்டிமேட்டட் அட் டேஷ் லேக் crore in 2018 to 19. ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன், 92.26 lakh crore in 2018 to 19. Because services sector is the largest sector of India. Gross value added at current prices for services sector is estimated at 92.26 lakh crore in 2018 to 19. அதாவது இந்தியாவில் பணிகள் துறை மிகப்பெரிய துறை. நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதலில் பணிகள் துறைகள் 2018 to 2019 92.26 லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளன. தென் செவன்த் கொஸ்டின், இந்தியா இஸ் டேஷ் லார்ஜர் ப்ரொடியூசர் இன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன், செகண்ட் லார்ஜர் ப்ரொடியூசர் இன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். பிகாஸ் இந்தியா இஸ் செகண்ட் லார்ஜர் ப்ரொடியூசர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். இந்தியா அக்கவுண்ட்ஸ் ஃபார் 7.39% ஆஃப் டோட்டல் குளோபல் அக்ரிகல்ச்சரல் அவுட்புட். அதாவது வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது அதிகமாக உற்பத்தியாளர்கள் ஆகும். ஏன்னா விவசாய பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது பெரிய நாடு அப்படிங்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகின் மொத்த விவசாய பொருட்களின் வெளியீட்டில் 7.39% இந்தியாவினால் வெளியிடப்படுகிறது. உலகில் இந்தியா தொழில்துறையில் 8வது இடத்திலும் பணிகள் துறையில் 6வது இடத்திலும் உள்ளது. எய்த் கொஸ்டின், இந்தியாஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் இஸ் டேஷ் இயர்ஸ். ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன், 65 இயர்ஸ். அதாவது இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 65 ஆண்டுகள். தென் நைன்த் கொஸ்டின், விச் ஒன் இஸ் ஏ ட்ரேட் பாலிசி. ஆன்சர் இஸ்
பி ஆப்ஷன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி. அதாவது கீழ்கண்டவற்றுள் எது வந்து வர்த்தக கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை. 10th question, இந்தியன் எக்கனாமி இஸ், ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன் டெவலப்பிங் எக்கனாமி. அதாவது இந்திய பொருளாதாரம் என்பது வளர்ந்து வரும் பொருளாதாரம். செகண்ட் ரோம் லெட்டர், fill in the blanks. First question, dash is the primary sector in India. ஆன்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் செக்டார். அதாவது இந்தியாவினுடைய முதன்மை துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துறை. தென் செகண்ட் கொஸ்டின், ஜிடிபி இஸ் த இண்டிகேட்டர் ஆஃப் டேஷ் எக்கனாமி. ஆன்சர் இஸ் ஹெல்த் ஆஃப் த எக்கனாமி. ஜிடிபி இஸ் த இண்டிகேட்டர் ஆஃப் ஹெல்த் ஆஃப் த எக்கனாமி. தென் தேர்ட் கொஸ்டின், செகண்டரி செக்டார் அதர்வைஸ் கால்ட் as டேஷ். ஆன்சர் இஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டார். அதாவது இரண்டாம் துறையினுடைய வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில்துறை. தேர்ட் ரோம் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எலக்ட்ரிசிட்டி, கேஸ் அண்ட் வாட்டர். ஆன்சர் இஸ் இண்டஸ்ட்ரி செக்டார். அதாவது மின்சாரம், எரிவாயு மற்றும் நீர் எந்த துறையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்துறையை சார்ந்தது. தென் செகண்ட் கொஸ்டின், பிரைஸ் பாலிசி. ஆன்சர் இஸ் அக்ரிகல்ச்சர். அதாவது விலை கொள்கை வந்து வேளாண்மை துறை. தென் தேர்ட் கொஸ்டின், ஜிஎஸ்டி. ஆன்சர் இஸ் டாக்ஸ் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பண்ட மற்றும் பணிகள் மீதான வரி. தென் ஃபோர்த் கொஸ்டின், பர் கேபிட்டல் இன்கம். ஆன்சர் இஸ் நேஷனல் இன்கம் பர் பாப்புலேஷன். அதாவது தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. தென் ஃபிஃப்த் கொஸ்டின், சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். சி மீன்ஸ் கன்சப்ஷன், கன்சப்ஷன் மீன்ஸ் நுகர்வோர். ஐ மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீட்டாளர். தென் ஜி மீன்ஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது அரசு செலவுகள். தென் எக்ஸ் மைனஸ் எம், அதாவது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், அதாவது ஏற்றுமதியிலிருந்து இறக்குமதி கழிப்பது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஆன்சர் இஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது மொத்த நாட்டு உற்பத்தி. தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.